அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தாவேக்காவை சார்ந்த பாலமுருகன் என்பவரும் ஜெயக்குமார் என்பவரும் காவல்துறையால் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த 2 பேருமே அந்த சரவணனுடைய கெஸ்ட் ஹவுஸ் களியக்காவில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கும் குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பதற்கும் சரவணன் செயல்பட்டார். சரவணன் சொல்லித்தான் இது எல்லாமே நடந்துச்சு என்ற மாதிரி அந்த பெண் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த பிரச்சனையில் என்ன நடந்துச்சு, யார் அந்த பொண்ணு, யார் அந்த பாலமுருகன் ஜெயக்குமார், சரவணன் அதாவது சிறுவைகுண்ட எம்எல்ஏ சரவணனுக்கு இதில் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட தாவேக்காவுடைய இளைஞர் அணி செயலாளர். அப்போ தாவேக்கா கட்சிக்காரன் ஒருத்தன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தான், காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு. அப்படி தான் நம்ம எல்லாரும் பார்த்தோம். இல்லை என்னென்னா, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் தாவேக்காவை சார்ந்த பொண்ணு. தாவேக்காவை சார்ந்த பொண்ணிற்கு தாவேக்கா கட்சிக்காரன் அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். அந்த பொண்ணு ஆழ்வார் திருநகரி மேற்கு ஒன்றிய இணை செயலாளராக தாவேக்கால இருந்திருக்காங்க. இவன் மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலர் இந்த பாலமுருகன். இந்த பாலமுருகனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு, எப்படி அந்த பையனோட போகிறாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். இந்த பொண்ணுகிட்ட இது கட்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 1998-99 காலகட்டத்திலேருந்தே, அது படிக்கிற காலத்திலேருந்தே விஜயனோட ரசிகை. 2011-12க்கு பிறகு விஜய் மக்கள் மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு விஜய் மக்கள் மன்றத்தில் இணையுது. விஜய் மக்கள் மன்றத்திலே தொடர்ச்சியாக பயன்படுத்தி பில்லாச்சகன், தூத்துக்குடி மாவட்ட பில்லாச்சகன்லாம் இருக்கார். அவர் கூடலாம் அந்த பொண்ணு வந்து தெரிஞ்ச பொண்ணாக இருந்துக்குது. அவங்க இருக்கும்போது மக்கள் மன்றத்தில் பணி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சரவணன் சிறுவைகுண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய சரவணன் இந்த பகுதியில் வராரு. வரும்பொழுது இந்த பாலமுருகன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி சரவணன் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. அந்த நிறுவனத்திற்கு நாம் உங்களுடைய வங்கி கணக்குகள் மூலியமாக அவர் வந்து வேலை வாய்ப்பில் தர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ வங்கி என்ன வேலை வாய்ப்புன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், அவர் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு 20,000 பணம் தருவார். இப்படி நாம் நிறைய பேரை சேர்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி இது நிறைய பெண்களை இந்த பொண்ணு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் இந்த பொண்ணு முதல்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுது, ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு. அதாவது இந்த இது இல்லையா, பிரிண்டிங் மிஷின் ஸ்கேனர் அது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேனர் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கம்பெனியை உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு 20,000 பணத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே அக்கௌண்ட்டுடைய பாஸ்புக்கு, செக் புக்கு, ஏடிஎம் கார்டு, பின்னு, செக்கில் கையெழுத்து, அப்புறம் வந்து ஸ்டாம்ப்பு, இது எல்லாத்தையுமே மொத்தமாக என்ன பண்ணணும், அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டா 20,000. இப்படி ஏரல் சிறுவைகுண்டம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்டுகளை இந்த சரவணன் அண்ட் கோ உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் என்ன இடம்னு விசாரித்து பார்த்தா சரவணன் இல்லீகல் லாட்ரி சீட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காப்புல. யாரு? சிறுவைகுண்டத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். வாயில் பூச்சி வந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் லாட்ரி சீட்டு வியாபாரம். திருவனந்தபுரத்தில் லீகல் லாட்ரி, தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறது, களியக்காவலையில் ஆஃபீஸு கேரளா பார்டரில் அங்கேருந்து லாட்ரியை கொண்டு வந்து இங்கே செல்ஃபோனில் வாட்ஸ்அப் வழியாக அனுப்புறது. வாட்ஸ்அப் வழியாக அனுப்பிவிட்டு அவங்களுக்கு இப்போ விழுந்துடும் இல்லையா, இப்போ நேரடியாக அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது. மாட்டினா லாட்ரி தடை இருக்குது, கை செய்யப்பட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுனா, இந்த மாதிரி மல்டிப்புளான அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது பர்டிகுலர் ஒரு நபர் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் வருதுன்னா இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்கும். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அக்கௌண்ட்டை எல்லா அக்கௌண்ட்டையும் வங்கிகளும் வெரிஃபை பண்ணுறது கிடையாது, ஆர்பிஐயும் வெரிஃபை பண்ணுறது கிடையாது, பெருசாக பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அக்கௌண்ட் எடுத்து அந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு அதை வித்ட்ரா பண்ணி இந்த லாட்ரி விழுந்த நபர்களுக்கு கொடுப்பது. 4 பேருக்கு அவங்களே செட் பண்ணி லாட்ரி விலை மாதிரி வச்சு இப்படி ஏரல் சிறுவைகுண்டம் பகுதியில் லட்சக்கணக்கான லாட்ரிகளை விற்று கொண்டிருக்கிற நபர் ஸ்டில் நவ்
நான் முன்னாடி விற்றேன் இப்போ விற்கலன்னு சொல்லி சரவணன் சொல்லலாம். இதை அவருடைய ஹிஸ்ட்ரியை, அவருடைய வங்கி கணக்கில், அவருடைய அலைபேசிகளை முழுமையாக ஆய்வு பண்ணி பார்த்தா அவர் எத்தனை கோடிகளுக்கு லாட்டரியை விற்றுருக்காரு அப்படின்னு தெரிய வரும். ஒரு லாட்ரி வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர். இப்போ இந்த சரவணனுடைய லாட்ரி மூலியமாக தான் இந்த பொண்ணு இந்த பாலமுருகனுக்கு அறிமுகமாகறாங்க, சரவணனுக்கும் அறிமுகமாகறாங்க. இப்போ இந்த பாலமுருகன்ட்ட இப்போ இந்த லாட்ரியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா 20,000 இந்த பொண்ணு பயந்து என்ன பண்ணுறாங்க, வேணாம் மாட்டினா மொத்தமாக காலி ஆயிரும், எனக்கு வேணாம் சரவணான்னு சொல்லி ஏன்னா பாலமுருகன் சொல்லி விட்டுறாங்க. அப்புறம் தேர்தல் பரப்புரையில் இந்த பொண்ணு கலந்துக்கிறாங்க. தேர்தல் பரப்புரை முடியுது, எல்லா பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. தொடர்ச்சியாக சரவணனுடைய எல்லா பரப்புரையிலும் இந்த பெண் இருந்திருக்காங்க. அது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், சரவணுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய புகைப்படங்களுக்கு தூத்துக்குடி விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்களை பார்த்துட்டு துள்ளி குதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ தாவேக்கால சிறுவைகுண்டம் பகுதியில் ஒரு களப்பணியாளராக இந்த பெண் இருந்திருக்கு. அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சிக்காரன் எல்லாருக்குமே இந்த பெண்ணை தெரிஞ்சிருக்குது. அது அவங்களே இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கண்ணியம் கருதி அந்த பெண்ணோட பேரை சொல்லலை. இப்போ சம்பவத்தன்னைக்கு மீண்டும் தேர்தல் நெருக்கடியில் நிறைய வேலைக்கு போகலை அப்படின்னோடனே இந்த பொண்ணுக்கு இயல்பில் ஏதோ கடன் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ வட்டியெல்லாம் ஏறிடுது, கடன் கட்ட முடியலை அப்படின்னோடனே பாலமுருகன்ட்ட எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்கா நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், நம்ம அந்த ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரியே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னே. இது சரவணன் நிறுவனமானு கேட்டிருக்காங்க. ஆமாம் சரவணன் நிறுவனம் தான் அப்படின்னே. சரி அவர் எம்எல்ஏவாக போகிறார், ஆட்சி நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, அதனால் நீங்கள் நம்பி வரலாம், கான்ஃபிடண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலைவர் சொன்ன மாதிரியே கான்ஃபிடண்டாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லி இங்கேருந்து கூட்டு போகும்போது அந்த பெண் சொன்னதில் கூட்டு போகும்போது சாத்தூரோ ஏதோ ஒரு ஊர் தாண்டி போகும்போது அவன் லிம்கா அப்படிங்கிற ஜூஸை கொடுத்துருக்கிறான். முதல்ல குடிக்கும்போது ஒன்றாகலை, திருப்பி ரெண்டாவது ஒரு ஜூஸை குடித்தா அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பக்கத்தில் அந்த தர்காக பக்கத்தில் ஒரு விடுதி எடுத்து லாட்ஜ் எடுத்து அங்கே கூட்டு பாலியல் வன்கொடுமையை பண்ணியிருக்கானுங்க. இப்போ மறுநாள் ரிசல்ட்டு, முதல் நாள் இது நடந்துருது, மறுநாள் காலையில் அவங்க கிளம்பி நேராக சிறுவைகுண்டம் வந்துடுறாங்க. ரிசல்ட் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் வென்றுது, விஜய் முதலமைச்சராக போகிறாரு, சரவண எம்எல்ஏவாக ஜெயிச்சிடுறாரு, எல்லாம் வந்து தலைகீழ மாறிடுது. இப்போ போயிட்டு இந்த எம்எல்ஏவுடைய ஆட்கள், அதாவது எம்எல்ஏ கிட்ட வேலை பார்க்குறவன் தாவேக்காட மேற்கு ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தியை சொன்னால் கூட அந்த நேரத்து தேர்தல் பரபரப்பில் இதை அடித்து தூசிட்டு போகிறோம். இப்போ அந்த தேர்தல் பரபரப்பில் விஜய் 108 போயிட்டு இருக்காரு, திமுக விழுந்துருச்சு, திமுக முன்னாள் அமைச்சர்லாம் காலி ஆயிட்டாங்க, அதிமுக தோத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரபரப்பில் ஒரு பொண்ணு போயிட்டு தாவேக்காட மேற்கொண்டு இணைச்சாளர் வந்து என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணான்னு சொன்னால் நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, நீ கட்சி ஜெயிச்சிருச்சு, பணம் பறிக்கிறதுக்காக இதை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதனால் நம்ம எதுக்காக அதை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருக்கு, 25 வருஷ தவம் எதுக்கு, விஜயை அப்படி போகிறத சாலையில் நின்று இப்படி பார்ப்பதற்கு. பைக்கில் இந்த பொண்ணு போகும்போது விஜய் போகிறாரு, அவரை கை காட்டுறாரு, அந்த பொண்ணு கை காட்டுது, விஜயும் கை காட்டுறாரு. இதற்கு அந்த பொண்ணு போட்டிருக்க வார்த்தை 25 ஆண்டு தவம்னு. அப்போ விஜய் அவர்களை நேரில் பார்ப்பது 25 வருஷம் தவம்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு விஜய் முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற நேரத்தில் தனக்கு நடந்த கொடுமையை கூட காட்டிக்கொள்ளாமல் அந்த எம்எல்ஏவோட வீட்டுக்கு போய் அவங்க மனைவி எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்திருக்காங்க. அதில் அந்த பொண்ணு இருந்திருக்கு. இது நடந்துருந்தா இதை வீடியோ எடுத்து வச்சுறாங்க. இதுக்கப்புறம் நடக்குதுன்னா நேராக வீட்டுக்கு வந்தோடனே வழி தாங்க முடியல, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, மகிழ்ச்சியை கொண்டாடியாச்சு, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனாலும் மனசு அரிச்சிட்டே இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, மனசு அரிச்சிட்டே இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும், நம்மளை இப்படி கூட்டி கொண்டு போய் ஏமாற்றி கூட்டு வாலி கொண்டு போய் பண்ணியிருக்கானுங்க, அதில் திட்டமிட்டு ஒரு எம்எல்ஏக்கும் பங்கு இருக்குது, எம்எல்ஏ வங்கியில் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இது மாதிரி எத்தனை பெண்கள் இல்லைன்னா பெரிய குடும்பம்னா இந்த பொண்ணோடு சேர்ந்து இன்னொரு பெண்ணும் இளம் பெண்ணும் போயிருக்கு, திருமணம் முடிஞ்சு குறைந்த நாட்களே ஆன ஒரு பெண்ணும் போயிருக்கு. அந்த பெண்ணுடைய பெயரை வந்து இந்த பொண்ணும் சொல்ல விரும்பல, ஆனால் அந்த பொண்ணும் இந்த 2 பேரையும் சேர்ந்து இந்த 2 பேரும் பண்ணியிருக்கான். 2 பேர் மட்டும் தான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போது அதுக்கப்புறம் நேரடியாக உள்ளூர் காவல்துறை நம்பாமல் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் அனுப்புகிறாங்க. சிஎம் செல் புகார் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு அழைக்கப்படுறாங்க. விசாரணையில் உறுதி செய்யப்பட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி, தாவேக்காவோட ஆட்சி, எம்எல்ஏவோட பினாமி போல செயல்படுற பாலமுருகன், எம்எல்ஏக்கு எடுபடி வேலை பார்க்குற பாலமுருகன், எம்எல்ஏக்கு அல்லக்கை வேலை பார்க்குற பாலமுருகன், எல்லாம் பண்ணுறவன். இதில் என்ன பெரிய குடும்பம் தெரியுமில்ல, இந்த பாலமுருகன் இருக்கான்ல, இவன் அரமுனரியை சேர்ந்தவன். எந்த அரமுனரி, கவின் என்கிற ஒரு பையன் வந்து இப்போ ஆணவ படுகொலை கொல்லப்பட்டான்ல, அந்த ஊரை சேர்ந்தவன். கவினுடைய சொந்த பெரியப்பா மகன் தான் இந்த பாலமுருகன். கவினுடைய சொந்த பெரியப்பா மகன் இந்த பாலமுருகன்.
தாவேக்கால இருந்திருக்கான். அந்த பையன் காதலித்து உண்மையிலே வந்து தன் காதலுக்காக உயிர் விட்டான். இவன் பண்ண வேலையை பாருங்கள் எவ்வளோ கேவலமான வேலைன்னு. அதே ஊரில் பிறந்து அது சொந்தக்கார பையனாக பிறந்து இப்போது இந்த பாலமுருகனை எப்படியாவது காவல்துறைட்ட வந்து இது பண்ணணும், இன்னும் பல பெண்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பொண்ணு சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. காவல்துறை விசாரிக்கப்பட்டு விசாரணை எடுத்து 2 பேரையும் கைது பண்ண பார்க்குறாங்க. 2 பேரும் செல்லு சுவிட்ச் ஆஃப். தேடி போனால் இந்த எம்எல்ஏ சரவணனுடைய கெஸ்ட் ஹவுஸ், எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்காமனு தெரியல, களியகாவலையில் வச்சுருக்காருன்னு தெரியல. ஏன்னா இங்கே பொறுக்கி பைய, முள்ள மாதிரி பைய, முடிச்சு வைக்க பைய, லாட்டரி சீட்டு விற்றவன், கஞ்சா விற்றவன், எப்படி விற்றாலும் எம்எல்ஏ வானா அவர் இவர் தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அந்த அலுவலகத்தில் கெஸ்ட் ஹவுஸில் வச்சு அவங்க 2 பேரும் கைது பண்ணுறாங்க. நான் பண்ணுற கேள்வி என்ன அப்படின்னா, எம்எல்ஏ சரவணன்ட்டு ஏற்கனவே போய் இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, புஷி ஆனந்த்கிட்ட சொல்லி விஜயநாட்டை சொல்லி உங்களுக்கு வேலை போட்டு தரேன். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, மைனர் குஞ்சு ரேப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு, அட்வான்ஸ் புக்கிங் ரேப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணு பாலியல் வன்கொடுமையால் உன் கட்சிக்காரன் என்னை பண்ணிட்டான். 25 வருஷமாக விஜயின் ரசிகை, மக்கள் மன்றத்தில் பணி செஞ்சவங்க, தேர்தல் பணி செஞ்சவங்க, கட்சிக்காரங்க பொண்ணு. நீ மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுக்குறேன், நீ சிங்கப்பெண் பாதுகாப்பு படையின்னு உருவாக்குறேன்னு சொல்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்சியில் அவரை பார்ப்பது 25 வருஷம் தவம்னு சொல்கிற ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா. ஆனால் அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, புஷி ஆனந்த் சொல்லி விஜய்கிட்ட சொல்லி தளபதிகிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்திருக்கு. இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் வேலை போட்டு தரேன்னு சொல்கிறான். அப்போ நம்மள வேலைக்காக இப்படி கேவலப்படுத்துறானா, பணத்துக்காக வந்து கேவலப்படுத்துறானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனடியாக இதை ப்ரெஸ் மீட் கொடுத்த அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்த பிறகு 2 தொலைக்காட்சிகளை தவிர எந்த தொலைக்காட்சியிலையும் அந்த செய்தி வரல. அந்த அளவுக்கு இந்த சரவணனை இறங்கி லாபி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சரவணனுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. சிறுவைகுண்ட எம்எல்ஏ சரவணனுக்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை. பாலமுருகனை இவனை காப்பாற்ற நினைக்கல அப்படின்னா ஏன் பத்திரிகைகளை தடுக்கணும்? நியூஸ் 24/7, குறிப்பாக நியூஸ் 24/7 சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திட வேண்டி. என்னைய பற்றியே பேசுறியா பிரஸ்மில்? நியூஸ் 24/7 சொல்லி உன் வீடியோ பூரா எடுத்து போட்டு என் வீட்டில் ஆடின வீடியோ இருக்குது. மே 3ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவ மே 4ஆம் தேதி எப்படி ஆடுனன்னு கேள்வியை போட்டு உன் நடத்தியவே கேள்விக்குறியாக்கி உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியிட பண்ணிடுவேன் அப்படின்னு சரவணனை மிரட்டியதாக அந்த பொண்ணு சொல்லுது. நான் 1997 தளபதியோட தீவிர ரசிகையாக இருக்கிறேன். 2014 பில்லா ஜெகன் அண்ணா கூட வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒர்க் பண்ணினேன். இப்போ 2 வருஷமாக அன்னை விஜி சரவணன் அவர்களோட சேர்ந்து நான் கட்சி பணிகள் செய்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மே 3ஆம் தேதி பாலா என்பவர் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில் வந்து பழக்கமானார். நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழிச்சு திரும்ப இப்போ எலெக்ஷன் டியூட்டியோட பார்த்தேன். அக்கா உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 3ஆம் தேதி 3 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சரவணனோட லாட்ரி வந்து உங்களுக்கு அதில் கமிஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், அதுக்கு நம்ம வந்து ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் நம்பி போனேன். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, இந்த லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சுக்கோங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் தள்ளி போனோன்னா 2வது அதே மாதிரி ஜூஸ் குடிச்சாரு. ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. ரொம்ப தூரம் போனோன்னா அடுத்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. அதே இதில் நான் எப்போவுமே அவர் என்கிட்ட வந்து தவறாக பேசினதே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த தர்காவுக்கு பின்னாடி ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினாரு. ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்களும் கறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணனை ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கீங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்து மரவன் அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்கிற பார்த்தா என்னோட பேண்டை
கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன், ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் வந்து அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவன் நீ வெளியில் சொன்னேன்னா உன்னை மிரட்டிடுவேன், சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திரும்ப நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் ரிசல்ட் நான் யார்ட்டையுமே சொல்லலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ வந்து இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியன்ட்ட சொல்லி புசியனை விஜயன்ட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார். திரும்ப நான் கட்சியில் உள்ள நபர்கிட்ட சொன்னேன், நகர செயலாளர் ஆறுமுகம் அவர் மட்டும் கொஞ்சம் அவனை கூப்பிட்டு வான் பண்ணார். அவன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி 2வது எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஜெயிங்கிறவனும் இவனும் சேர்ந்து மிரட்டினாங்க, குழந்தைய கொண்டுருவேன் வச்சிருவேன்னாங்க. எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போனால் நியாயம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம், அவங்க யாருக்குமே எடுத்ததில்லை. அதனால நான் முதலமைச்சர் தனிப்பிரிவில் போய் கொடுத்தேன். அவங்க ஆக்ஷன் எடுத்ததா ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும். இதில் பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்லை, இன்னொரு பொண்ணும். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு என் காலில் விழுந்ததுனால நான் அந்த பொண்ணை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, என்னை தவறாக பேசுகிறேன். அந்த இடத்துல என்ன சூழ்நிலையை அனுபவித்தேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், பாலியல் தொந்தரவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளோ வேதப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து என்னை தலைக்குறைவாக அசிங்கமாக ஊரில் பேசுகிறாங்க. எனக்கு வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கெல்லாம் தூது போனது எல்லாமே சரவணன்னா அவருக்கும் வந்து ஒரு என்கொயரி பண்ணணுங்கிறது காவல்துறையை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கடைசியாக அவரை பிடிச்சிருந்ததே வந்து அவரோட பங்களால தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எம்எல்ஏ சரவணன் பங்களால கேரளாவில் வச்சு. எனக்கு வந்து நீதி வேணும். எனக்கு வந்து முதல்வர் வந்து என்னை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும்னு. நான் நாயோட கேவலமாக நான் அலைஞ்சேன். சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூட அந்த கட்சிக்கு செலவு பண்ணி தெருவா என் குழந்தைங்களை வச்சு நான் அலைஞ்சிருக்கேன்னு. ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு கேட்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1க்கு 2 அமைச்சர்கள் வேற இருக்கிறாங்க. இதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதுக்கு அவங்க 3 பேருமே காரணம், பாலா, ஜெய் மற்றும் எம்எல்ஏ சரவணன். உண்மையிலேயே இந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் தலையிட்டு இந்த பாலமுருகனை முழுமையாக விசாரிக்க ஆரம்பித்தால் பல குட்டுகள் வெளியே வரும். இந்த 2 பொண்ணு மட்டும்தானா, இல்லை இதுக்கு முன்னாடி பல பெண்கள் இருக்கா? இப்போ ஒரு திருடன் முறை திருடும்போது மாற்றுறது கிடையாது. முறை திருட போனாருங்க மாட்டிக்கிட்டாருங்க அப்படியா? ஏற்கனவே திருடி இருந்துருமா 500 வீட்டில், 501வது வீட்டில் திருடும்போது ஏற்கனவே ஒரு 490 வீட்லையோ 480வது வீட்லையோ மாட்டின சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் காவல்துறை ஒன்று பிடிச்சிருக்கோம், அப்படி தானே? அப்போது இந்த பாலமுருகனும் இந்த ஜெயக்குமாரும் இதையே கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை போட்டு ஒரு பெண்ணிட்ட கொடுக்குறான், அது 2 குழந்தைக்கு தாய்கிட்ட ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா ஏற்கனவே இதை வேலையாக பண்ணியிருக்கணும். இல்லை தனக்கு உடந்தையாக போகிற இல்லை வந்து ஒத்து போகிற பெண்களை ஈஸியாக இவங்க சாதாரணமாக சொல்லுவீங்களா, மண்ணு திங்கிற உடம்பு தானே. இந்த பாலமுருகன் எப்போதும் சொல்கிற டைலாக்கு, மண்ணு திங்கிற உடம்பு தானே அக்கா, மண்ணு திங்கிற உடம்பு தானே தங்கச்சி, மண்ணு திங்கிற உடம்பு தானே நண்பீஸ், மண்ணு திங்கிற உடம்பு தானே தோழிஸ். என்னடா இதாடா வேலை? பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேசிட்டு சிங்க பெண்கள் பேசிட்டு சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டு பாடின ஒரு கட்சியுடைய தலைவனுக்கு கட்சியில் நீ பெண்களை இவ்வளவு சாதாரணமாக 20,000க்கு 30,000க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உன்னுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்துறதுக்கு அந்த பெண்களுடைய உடலை வந்து பயன்படுத்திக் கொள்வேன், மண்ணு திங்கிற உடம்பு தான் சொல்லணும்னா இவனை மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குற தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை இருக்கணும்? அதனால் உடனடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த பாலமுருகனை காவல்துறை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்தா இவன் இதுவரைக்கும் எத்தனை பெண்களை இது மாதிரி பண்ணியிருக்கிறான், யார் யாருக்கு பண்ணியிருக்கிறான், எம்எல்ஏ சரவணனுக்கு இவனுக்குமான தொடர்பு என்ன, எம்எல்ஏ சரவணன் இதுலேயும் உடந்தையாக இருக்காரா, வெறும் லாட்டி சீட்டில் மட்டும்தான் உடந்தையாக இருக்காரா அப்படிங்கிற முழு வரும் தெரிய வரும். காவல்துறை இதை எடுத்து விசாரிப்பில் என்ன தயக்கம்? அங்கே வந்து 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா, கொலை செய்யப்படுறா, உடனடியாக காவல்துறை வந்து பாத்ரூமில் வலிக்குள்ள வைக்கிறீங்க. ஆனால் இங்கேயும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறா, இங்கே வந்து சொகுசா போய் ஜெயிலில் படுத்துருக்கான, எப்படி படுத்துருக்கிறான்? ஏன் அவனை நீங்கள் வந்து நீதிமன்ற காவல் எடுக்கலை? தலைமைச் செயலகத்துடைய வாசலில் ஒரு புகார் பெட்டியை வச்சு தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய மக்களுடைய குறைகளை எல்லாம் நான் தீர்ப்பேன் என்று முதல்வன்பட பாணியில் தமிழக முதலமைச்சர் செயல்படுவதாக சொல்லியிருந்தார். தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய புகார்களை அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், உங்களை தளபதியாக ஏற்றுக்கொண்ட பெண், உங்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண், உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு தவறு செய்திருக்கிறார், லாட்டி சீட்டு விற்கிறாரு, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறாரு, குற்றவாளிகளுக்கு உடந்தையாக போறாரு என்ற பல குற்றச்சாட்டுகளை வைத்து பல்வேறு கோரிக்கைகளை உங்களுக்கு வச்சுருக்காங்க. உங்கள் எம்எல்ஏ மேலே உங்கள் நிர்வாகி, நீங்கள் நிர்வாகி தானே சொன்னீங்க, சரவணன் நிர்வாகி அப்படின்னு, அந்த சிறுவை கொண்ட நிர்வாகியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து